நான் செத்த கூட என் பேரு நிக்கணும் ஏரியா உள்ள போட்டா வைக்கணும். நாம பண்ற தப்பா பார்த்துன்னு இருப்பான் மேல இருப்பாவன் அட என்னோட உயிருக்கு நான் தாண்டாயமே. இந்த டிக்டாக்கை நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள்ல நீங்க இறந்து போயிடுவீங்களாம். அதுவும் உங்களோட மரணத்துக்கு காரணம் நீங்களா தான் இருப்பீங்களாம். இப்படி ஒரு விஷயம் மலேசியாவில் இப்போ போயிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த டிக்டாக் உலகம் ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுற ஒரு நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிக்டாக் வீடியோவாச்சும் பார்த்துருப்பீங்க, அப்படின்னா ஒரு டிக்டாக்காச்சும் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த டிக்டாக் யூஸ் பண்ணி இந்தியாவில் நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. அதை பற்றியும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட அந்த டிக்டாக் பண்ணும்போது மட்டும் ஏன் அவ்வளோ பேர் செத்து போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த டிக்டாக் யூஸ் பண்ணி இறந்து போனவங்களை பற்றி நான் சொல்கிறேன். பஞ்சாப் ஒரு சிங் என்ன பண்ணியிருக்காருன்னா, டிராக்டர் ஓட விட்டு அது மேலே ஏறி சாகசம் பண்ணி ஒரு டிக்டாக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி டிராக்டர் ஓட விட்டு ஏறலான்ட்டு மேற்கொண்டு போயிருக்காரு. போகும்போது டயரில் மாட்டி பின்னாடி அந்த ரொட்டேட்டர்னு சொல்லுவாங்க, அதில் வந்து கத்தி மாதிரி இருக்கும், ரொம்பவே ஷார்ப்பாக, அது இப்படி ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்கும். அதில் மாட்டி அவரோட உடம்பு சுத்தமாக கிடைக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த ரொட்டேட்டரில் மாட்டிக்கிச்சான் ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு. அதை எடுக்கவே 1 மணி நேரம் ஆச்சுன்றாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு கொடூரமான மரணமாக இருந்திருக்கு. இதுக்கு காரணம் அதுக்கப்புறம் ஒரு பையன் ட்ரெயினில் போயிட்டு இருக்கான். ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போதே சாகசம் பண்ணி ஒரு டிக்டாக் எடுக்கணும்னு சொல்லி படிக்கட்டில் வெளியே தொங்கிட்டே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. அப்படி தொங்கிட்டே இருக்கும்போது அந்த ராடு இருக்கும் பார்த்தீங்களா, ட்ரெயினில் போகிறவங்களுக்கு தெரியும், அதில் மண்டையில அடித்து ஸ்பாட் அவுட், மூல சேதறி. இப்போ சொல்ல போகிற இந்த மரணம் வந்து தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. 3 பசங்க பைக்கில் போயிட்டு இருந்திருக்காங்க. பின்னாடி இருந்த பையன் வந்து வீடியோ எடுத்துகிட்டே வந்திருக்கான். அதில் முன்னாடி ஓட்டி இருந்த பையன் வந்து டிஸ்டர்ப் ஆக்கி நேராக பஸ்ஸில் விட்டுருக்கான். அந்த 3 பேரில் ஒருத்தன் ஸ்பாட் அவுட். இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. கர்நாடகாவில் நடந்திருக்கு. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எதிரில் ஒருத்தரை நிற்க வச்சுட்டு அவர் மேலே ஒரு காலை வச்சு அப்படியே பேக் ஃபிளிப் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் கடவுள் அவர் வாழ்க்கையை விளையாடி அவர் நேராக போய் தலையோட பூமியில் சொருகிட்டு இருக்காரு. அவரோட ஸ்பைனல் கார்டு அவுட்டு. படத்தில் தனுஷ் கிளைமேக்ஸில் ஒரு சீன் பண்ணுவார், அப்படி அறுத்துக்கிற மாதிரி. அதே மாதிரி வந்து இந்தியில் இன்னொருத்தர் ட்ரை பண்ணியிருக்காரு, எமோஷனலாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு. எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக அதை பண்ணியிருக்காருன்னா, உண்மையாகவே அவர் கழுத்தை அறுத்துட்டு இருக்காரு, அவரும் காலி. அதுக்கப்புறம் பிரிட்ஜ் மேலேருந்து தண்ணிக்குள்ளே குதிக்கிறது, ஓடுற ட்ரெயினில் இறங்குறது, இந்த மாதிரி நிறைய சாகசம் பண்ணி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதனால தான் இந்த டிக்டாக்கை இந்தியாவில் பேன் பண்ணாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஜஸ்ட் ஒரு 10% மட்டும்தான். இந்த மாதிரி நிறைய பேர் செத்து போயிருக்காங்க டிக்டாக் பண்ணும்போது. அதை பற்றியெல்லாம் நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. டிக்டாக் பண்ணி இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, இதை நீங்கள் 4 பேருக்கு சொன்னீங்கன்னா அவங்களும் உஷாராக பண்ணுவாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். சரி, ஓகே, இப்போ கண்டென்ட் உள்ள வருவோம். ஆரம்பத்தில் நான் ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன், இந்த டிக்டாக் பண்ணால் இறந்து போயிடுவாங்க. இந்த விஷயம் மலேசியாவில் இப்போ போயிட்டுருக்கு. இந்த விஷயத்தை பற்றி எனக்கு எப்படி தெரியும்னா, மலேசியாவில் இருக்க ஒருத்தவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு இந்த விஷயத்தை பற்றி மெசேஜ் பண்ணாங்க, சக்தி அவங்க பேர். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை பற்றி நான் நிறைய தேட ஆரம்பித்தேன். இது தேட ஆரம்பித்தோன்னே எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய மரணத்தை பற்றியெல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. சரி, ஓகே, இப்போ ஏன் அதை அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிக்டாக் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு பண்ணி கொஞ்ச நாளே இறந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் அது வீடியோவாக எடுத்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் வைரல் ஆயிருக்கு. அப்புறம் இன்னும் சில பேர் அதை பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே யதார்த்தமாக இறந்து போயிருக்காங்க. டைப்பிங்கில் நடந்த இன்னொரு கொடூரமான சம்பவத்தை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு பொண்ணு வந்து வீட்டில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட பாய் ஃப்ரெண்டை வர வச்சுருக்காங்க, தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவரோட பாய் ஃப்ரெண்டும் அங்கே அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் நல்லா குஜலாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காரு. போகும்போது ஃபோனை விட்டு போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அண்ணா வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த ஃபோன் யாருது அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்டோன்னே அந்த ஃபோனுக்கு மறுபடியும் ஃபோன் வந்திருக்கு. அப்படி எடுத்து பேசும்போது அந்த பொண்ணோட அண்ணாக்கும் அந்த பொண்ணோட லவருக்கும் பயங்கரமான சண்டை இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பையன் வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்தோடனே என்ன ஆச்சுன்னா, அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த பொண்ணோட சொந்த அண்ணாவையே தீர்த்து கட்டுறாங்க, கொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த நியூஸ் வருது, அந்த பொண்ணோட அண்ணாவும்
தான் இந்த மியூசிக்கலி இந்த டிக்டாக்கை பண்ணியிருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. சிலர் இது எப்படி சொல்கிறாங்கன்னா, செத்து போன அந்த பையன் தான் வந்து அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் பண்ணி வர வச்சாரு, ஸோ அதனால அவரோட மரணத்துக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு கிளப்பிட்டு இருக்காங்க. என்னோட உயிருக்கு நான் தாண்டாயமே. இந்த ஒரு விஷயத்தை தான் உங்க எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஸோ இனிமேட்டுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாரோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து டிக்டாக்லாம் பண்ற மாதிரி இருந்தா இந்த வீடியோ காமிச்சு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, இல்லை பயமுறுத்துங்க, இல்லை என்ன வேணா பண்ணுங்க. அப்புறம் நிறைய பேர் இன்ஸ்டால என்ன பர்சனலாக கேட்டிருந்தீங்க, ப்ரோ உங்க டிக்டாக் ஐடியாலாம் சொல்லுங்க, நீங்க எப்படி டிக்டாக் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு. நான் வந்து டிக்டாக் கிட்டு கிடையாது, நான் டப் ஸ்மாஷ் கிட்டு. ஏன்னா நான் வந்து டப் ஸ்மாஷில் போகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு டப் ஸ்மாஷ் பண்ணுவேன். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, குழந்தைங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி டப் ஸ்மாஷ்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. மியூசிக்லி வந்தப்பெல்லாம் எனக்கு பண்ணனே தோணல. இருந்தாலும் ஒரு கொஞ்சம் பண்ணியிருப்பேன், ஒரு 4-5 வீடியோ பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, அதனால நான் பண்ணவும் இல்லை. காலேஜ் படிக்கும்போது நான் ஒரு பயங்கர கருத்துள்ள மியூசிக்கலி பண்ணேன். அது எதுனா சக்கரையா துன்ற பொய் சொல்லாத உலக தத்துவம் வாய்ந்த இந்த டிக்டாக்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும் அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிடணும். அதுவும் இல்லாமல் பர்சனலாக எனக்கு இந்த டிக்டாக் பண்ணுறதுலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து அந்த விஷயத்தை நானே கிரியேட் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்ட் நம்ம யூடியூப்ல தான் இருக்குது. டிக்டாக்லாம் பண்ணுறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இல்லை வருத்தம் அளிக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் 2 டிக்டாக் ஐடி யூஸ் பண்ணேன், 2தோட பாஸ்வேர்டையும் மறந்துட்டேன். ஸோ நானே நினச்சாலும் இப்போ வேற எதனா நம்பர் வச்சு தான் லாகின் பண்ணி அதுக்கப்புறம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, டிக்டாக்கே நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியுது. மறுபடியும் பாடுறான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறுபடியும் அடுத்து ஒரு ஆண்டடான வீடியோவில் இல்லை பயங்கரமான ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய் பாய், டேக் கேர்.